எல்லோருக்கும் வணக்கம். உங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு வீடு கட்டுனீங்களா அல்லது தோட்டம் தான் வாங்குனீங்களான்னு வீட்டம்மா கேட்குற மாதிரி இந்த நிஃப்டினால் நம்மளுக்கு இன்னைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. 13 பாயிண்ட் என்பது தான் இன்னைக்கு பிளஸ்ல இருக்கு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்ல மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஎஃப்சி ஷேர் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் Q1 ரிசல்ட் வந்து சரியா இம்பாக்ட் ஆகாதனால 8% என்பது இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு. அது என்னமோ தெரியல, இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளுக்குனே அதாவது அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குகளுக்கே உண்டான ஒரு சாபக்கேடு மாதிரி அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய கை பக்கத்தில் வந்திருக்கான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாவம் இறக்கி விட்டுறாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த பிஎஃப்சி அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் தன்னுடைய பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 20% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருக்கு. ஸோ பிஎஃப்சி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுக்கு அதனுடைய Q1 ரிசல்ட் என்பதுதான் காரணம். நமது இந்தியா 80வது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது கொண்டாடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு எப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்ச உடனே நம்ம பணத்தை வெளியெடுத்துட்டு போற அளவுக்கு சுதந்திரம் இருக்கணும். அதாவது நம்ம இது வரைக்கும் வாங்கி வித்து புக் பண்ணது ரியலைஸ்டு ப்ராஃபிட்ல இருக்கணும். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ நம்ம வாங்கி வித்ததுல வந்தது லாபம் என்பது தான் இருக்கணும். அல்லது கையில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிற மாதிரி இருந்தாலும் அதை கொண்டே நஷ்டத்தில் விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நிலைமையிலையும் அதை வித்தாலும் லாபம். ஸோ ரியலைஸ்டும் லாபத்தில் இருக்கு, அன்ரியலைஸ்டும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்ல சுதந்திரம். அது வரைக்கும் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு அடிமை. அதுல பல பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டாவே நம்ம என்னமோ லட்சாதிபதி பார் இருப்போம் அப்படின்னு சொந்தக்காரங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாங்க எத்தனையோ விஷயத்தை பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதா இருக்கு. லாபம் செய்யக்கூடிய பங்குகளாக இருக்குமா, அந்த ஷேரினுடைய விலைகள்லாம் கீழே இறங்கினாலும் திரும்பி ஏறக்கூடிய சக்தி என்பது இருக்குமா, அதுக்கப்புறம் போட்ட பணம் பொறுமையாக வெயிட் பண்ணி மேல் நோக்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கா, தொடர்ந்து மேலும் மேலும் பணம் போட முடியுமான்னு எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம என்னமோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனே நம்ம ஏதோ பெருசாக லட்சாதிபதி ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்களையும் பிடிச்சி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இழுத்து விட்டுறணும். அப்படின்னா தான் அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்பது தெரிய வரும். எது எப்படியோ இந்த 2026 முடிவில் நீங்க நிஃப்டி வந்து உச்சத்தில் இருக்குமா, நமக்கு எல்லாருக்கும் லாபம் என்பது இருக்குமா, அல்லது நிஃப்டை கீழிறங்கி நம்மளுக்கு மறுபடியும் நஷ்டம் தொடர்ந்து இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா நிஃப்டி தொடர்ந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் லெவல்லே சுத்திக்கிட்டு இருக்கு. மேலே அண்ணாந்து பார்த்தாலும் 2000 பாயிண்ட்டுகள் தள்ளி இருக்கு, கீழே குமிஞ்சு பார்த்தாலும் 2000 பாயிண்ட்டுகள் கீழே இருக்கு. ஆக மொத்தம் சரியான சென்டர் பாயிண்ட். ஒரே ஒரு முறை இந்த வருஷத்துல இன்னும் 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு முறை ஜம்ப் அடிச்சு அவனுடைய பழைய கை போயிட்டான்னா வேற லெவலா இருக்கும். பழைய லோ போயிட்டான்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருக்கிறவங்க மறுபடியும் பணத்தை போட்டு தான் ஜெயிச்சு வர வேண்டியதா ஆகும். நண்பர்களே, புதிய ஷேர்கள் அல்லது பழைய ஷேர்கள் அல்லது பெரிய ஷேர்கள் என்பதெல்லாம் புதிய உச்சத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், அதை பார்க்கறக்கே ஆனந்தமா இருக்கும். கிரேசிம் அப்படின்ற கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அவன்லாம் வந்து பழைய ஹைகளை உடைச்சு ஆல் டைம் ஹை போறான், நியூ ஹை போறான்னு பார்க்கறக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதே மாதிரி மிண்டா கார்ப் அப்படின்ற ஒரு பங்கு, அது என்னமோ தெரியல, மிண்டா கார்ப் அப்படின்ற பேரை கேட்டாவே அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ இது கடைசியா சமீபத்தில் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா குறிப்பிட்ட ஹை லோன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். திடீர்னு இப்போ போய் நம்ம பார்க்குறோம் அது ஆல் டைம் ஹையை கட் பண்ணி எங்கேயோ பயமுறுத்துற மாதிரி மேல் நோக்கி ஏறி இருக்கிறது 736 ரூபாய். ஸோ பெரிய பெரிய பங்குகளை ஹைல, அதுலேயும் குறிப்பாக இந்த யதார்த்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கு ஒரு பெரிய பங்கு இல்லைனாலும் அவன் இருக்கக்கூடிய செக்டர் ஹாஸ்பிட்டல் செக்டர். நம்ம தான் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் நோயோட சுத்திக்கிட்டு இருக்கிறோமா, அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த யதார்த் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுமே தற்போது ஆல் டைம் ஹை, பழைய ஹைகளை எல்லாம் தாண்டி ஆல் டைம் ஹை அப்படின்றது ட்ரேடிட் இருக்கு. ஸோ எல்லா பங்குகளுமே ஒரு கட்டத்தில் லோ பிரைஸ்ல இருந்து தான் திரும்பி புதிய உச்சங்கள் என்பது போகிறது. இந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு கம்பெனியாகவும் இந்த சுப்ரோஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு இருக்கு. தொடர்ந்து இப்ப வரைக்கும் அது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக இருந்து கொண்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சுப்ரோஸ் அப்படின்ற பங்கு என்னைக்கா தன்னுடைய பழைய ஹையை தாண்டி புதிய உச்சங்கள் என்பது வருமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தன்னுடைய பழைய லோவிற்கு முதல்ல வரப்போகிறதா அல்லது தன்னுடைய பழைய ஹையிற்கு வரப்போகிறதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
ஆனால் ஒருவேளை ஆல் டைம் ஹை அப்படின்னு வர்ற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இந்த கிரேசிம் யதார்த்த மிண்டா கார் போன்ற பங்குகள் எக்ஸாம்பிள் பங்குகளை புதிய உச்சத்தில் நாம பார்க்கும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுப்ரோஸ் அப்படின்ற பங்கு தொடர்ந்து லாபம் செய்து மேல் நோக்கி போக போகிறதா பழைய ஹைக்கு, அல்லது கீழே இறங்க போகிறதா என்பது அடுத்தடுத்த சில மாதங்கள்ல தெரிய வரும். கமான் உன்னுடைய டேலண்ட்டை காட்டு அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா எம்சுமி அப்படின்ற பங்கு மதர்சன்ல இருந்து பிரிஞ்சு வந்த பங்கு. ஆனா மதர்சன் பாத்தீங்கன்னா இப்ப ஆல் டைம் ஹைல சுத்திக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கும் இந்த மதர்சன் சுமியினுடைய பேரண்ட் கம்பெனி தான் இந்த மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். அந்த கம்பெனியோடவும் இவன் உச்சத்தில் இருக்கிறது பார்க்கல அதிசயமா இருக்கு. அப்ப ஐடிசி என்னைக்கு ஐடிசி ஹோட்டலை விடவும் மேல வந்து என்னைக்கு ட்ரேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பல பேர்த்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ இந்த மதர்சன் அப்படின்ற பங்கு ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு எல்லாமே இறங்கின பயலுக்கு தான் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டே இருப்பானு கடைசியில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த மதர்சன் தன்னுடைய உச்சத்துக்கு போயிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எம்சுமி 41 ரூபா ஷேர் எப்ப இவன் ஆல் டைம் ஹை வருவான் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. இந்த நேரத்தில் பார்மா செக்டர் என்பது ஒரு போக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர் தான். அதனை சார்ந்த இந்த பிரமல் பார்மா அது தன்னுடைய பழைய ஹையை எப்போது வந்து தொடும் அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் இது ஒரு சென்டர் பாயிண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 160 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப 213 ரூபாய் பாதி கிணறு தாண்டி இருக்கா. மீதி கிணறையும் தாண்டி தன்னுடைய பழைய ஹையை போய் தொட போகிறதா அல்லது தன்னுடைய லோ வரப்போகிறதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னொரு பங்கு மேதந்தா அப்படின்ற ஒரு பங்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்திருக்கு. இந்த பங்கினுடைய சமீபத்திய நகர்வுகள் அனைத்துமே ஈஸியா வந்துடுறான். துபாயில சில பேர் வேலை பார்த்துட்டு மாசம் ஒருக்கா வந்துட்டு போவாங்க இந்தியால. அந்த மாதிரி வந்து தன்னுடைய பழைய ஹையை ஆல்மோஸ்ட் 4 முறை திருப்பி பிடிச்சிருக்கான். ஆனா 4 முறையுமே உருப்படியா சக்சஸ் ஆகி பிரேக் அவுட் என்பது ஆகல. புதிய உச்சம் ஆல் டைம் ஹை அப்படின்ற மாதிரி புது புது ரெக்கார்டுகளை பண்ணல. ஸோ இந்த குளோபல் ஹெல்த் அப்படின்ற பங்குல இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் என்ன யோசிப்பாங்க? பேசாம லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடிருமா அப்படின்னு யோசிப்பாங்களா? அல்லது இது 3 முறை தோத்துட்டான், இந்த 4வது முறை ஆல் டைம் ஹை தாண்டுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா என்னன்றது தெரியல. ஆக மொத்த ட்ரேடர்களுடைய நினைவு கொஞ்சம் பதட்டமாக உள்ளது. டேய் நீங்க எல்லாம் லாபம் வந்துட்டு எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. நாங்க எப்படா அவனுக்கு கீழிருந்து மேல வருவானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா டாடா பவர் அப்படின்ற ஒரு ஷேர் அவனு வந்து சமீபத்தினுடைய லோ பிரைஸ்ல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க அப்படின்ற மாதிரி அப்படி இது நம்மள கை தட்ட சொன்னா கூட கை தட்டிடலாம். நீ மட்டும் ஏறதா இருந்தா சொல்லு, 1 மணி நேரத்துக்கு உனக்கு வந்து நான் பாராட்டி பூத்தூவி கை தட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ டாடா பவர் அப்படின்ற பங்கு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல வந்து விழுந்திருக்கான். எத்தனையோ பங்குகள் தன்னுடைய பழைய கையை உடச்சுக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்கான். நீ அப்படி உடைக்கவெல்லாம் வேண்டாம், நீ பழைய கையை மட்டும் ஒரு இடம் பிடிச்சி கொடு போதும் அப்படின்ற மாதிரிதான் பல பேர் இந்த டாடா பவர் எப்ப மேல வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், இண்டஸ் டவர்ஸ் போன்ற பல்வேறு பங்குகளும் தன்னுடைய சமீபத்திய ஹை பக்கத்துல வந்துட்டு கீழ் நோக்கி விழுந்திருக்கு. அப்ப மறுபடி பிக்கப் ஆகி இன்னொரு முறை ஹையை தொடுது அல்லது ஹையை தாண்டி மேல போகுதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய பழைய ஹையும் ரொம்ப தூரத்துல இருக்கு, பழைய லோவும் ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப இதுவுமே சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் தன்னுடைய ஆல் டைம் ஹை உடைச்சு மேல வருமா? நண்பர்களே சமீபத்துல பல்வேறு பங்குகள் ஆல் டைம் ஹையை உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்கான். என்னடா இது நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல அப்படின்னு மற்ற பங்குகள் நினைச்சுக்கிட்டு எல்லாம் 52 வீக் லோ பக்கத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட் அப்படின்ற ஒரு பங்கு அது தற்போதைக்கு 52 வீக் லோ 1 இயர் லோ பிரைஸ் அப்படின்றது கூட இல்ல, மல்டி இயர் லோ பிரைஸ் அப்படின்றதுல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இது செய்யக்கூடிய லாபம் என்ன? போன குவார்டர்லி 1 ரிசல்ட்ல நாம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன் 414 கோடி சேல்ஸ் 172 கோடி லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற பங்கு மல்டி இயர் லோ பிரைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்த பங்கு உள்வாங்கி மறுபடியும் மேல வந்திருக்கான். இங்க பாத்தீங்களா இங்கோட ஒரு முறை வெளியே போய் விழுந்துட்டான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு வெளியே போய் விழுந்துட்டு மறுபடியும் உள்வாங்கி மேல போயிருந்தான். அதுக்கு முன்னாடி 2022ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு வெளியே போய் விழுந்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் உள்வாங்கி மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஸோ இந்த முறை என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. இந்தியா மார்ட்டினுடைய
ஷேரினுடைய விலை மறுபடியும் உள்வாங்கி மறுபடியும் மேல் நோக்கி வரப்போகிறதா அல்லது தொடர்ந்து கீழே இறங்க போகிறதா அப்படின்றது தெரியல. ஆனால் இவர்களுடைய ரிசல்ட்டினுடைய செய்தி என்பது லாபகரமாக 172 கோடி லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த HBL என்ஜின் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பேட்டரி ரிலேட்டடான செக்டரை சார்ந்த பங்கு தான். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மேல வந்தா, அமரராஜா மேல வந்தா, அந்த நேரத்தில் இந்த HBL இன்ஜினியரிங் அப்படின்றது இன்னும் மேல் நோக்கி வரல. 1 இயர் லோ பிரைஸ் அப்படின்றதெல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத்தனைக்கு இந்த பங்குல 2 செய்திகள் என்னன்னா, கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான். பழைய ஹைக்கு இது வருவானா அல்லது பழைய லோ போவானா அப்படின்ற ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு எதிர்பார்ப்பு என்பது இந்த HBL என்ஜின்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த HBL இன்ஜினியரிங்ல என்ன ஒரு செய்தின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 109 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா நஷ்டம் செய்யாத ஒரு பங்காக தற்போதைய நிலைமையில் இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு லோ பிரைஸ்ல வந்து சில பங்குகள் உளுந்துட்டான்னா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல போற மாதிரி நம்மளுக்கு தோணலாம், அல்லது அந்த சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே போற மாதிரி தோணலாம். இதை பேஸ் பண்ணி தான் பல பேர் வந்து ஏதாவது பணம் போடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லோ பிரைஸ்ல வந்து விழுந்த சில பங்குகள் அப்படின்ற ஒரு நியூஸ்ல பார்க்கும் பொழுது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகள், இறங்கினாலும் பெருசா இறங்க வேண்டியது, ஏறினாலும் பெருசா போய் ஏற வேண்டியது அப்படின்ற மாதிரி லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்ற ஒரு பங்கு அது சமீபத்துல தன்னுடைய 1 இயர் லோ அப்படின்ற பிரைஸ்ல வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த பங்கு லாபம் செய்யக்கூடிய பங்கா, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எவ்வளவு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சேல்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் லாபம் என்பது 57 கோடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முதல்ல 54% எல்லாம் லாபம் வச்சிருக்காங்க. இப்போ போய் பார்த்தா 43% என்பதா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த KPI கிரீன் எனர்ஜி அவங்க இன்னும் ரிசல்ட் வெளியிடல. ஆனால் லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் 155 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி தான் அந்த ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த KPI கிரீன் எனர்ஜி கரெக்டா 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கும்போது இந்த லோல இருந்து தான் பல முறை அவன் வந்து கீழிருந்து மேலே ஏறி இருக்கான். அப்ப மறுபடியும் அதே லோக்கு வந்து விழுந்திருக்கக்கூடிய KPI கிரீன் எனர்ஜி அடுத்த சில நாட்களில் பெரிய அளவுல மேல் நோக்கி வருமா அல்லது பெரிய அளவுல கீழே இறங்குமா என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ சமீபத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி பங்குகள் அப்படின்ற செய்திகளுடைய லிஸ்ட்ல இந்த KPI கிரீன், லெமன் ட்ரீ போன்ற பங்குகள்லாம் தன்னுடைய 1 இயர் லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. சே, கஷ்டம்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி மேல இருந்து கீழே விழுந்துறது ஈஸி, மறுபடியும் ஒரு சப்போர்ட்ல பிக்கப் ஆகி மறுபடியும் மேல் நோக்கி போறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கு மார்க்கெட்ல. இந்த நேரத்துல தான் ஏகப்பட்ட பேங்க் பங்குகள் தன்னுடைய பழைய சப்போர்ட்ல வந்து கீழே விழுந்திருக்கான். இதுல எவன் முதல் ரிவர்சல் வாங்கி பழைய ஹை போய் ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்த போறாங்க தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய சமீபத்திய 1 இயர் லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. இந்த ஏரியால என்ன பணம் போடாமையா இருக்க போறாங்க, டெலிவரி குவான்டிட்டி எதுவுமே இல்லாம ஜீரோலியா இருக்க போகுது. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இந்த மாதிரி லோ பிரைஸ்ல பணம் போட்டவங்களும் இருக்குதான் செய்வாங்க. இனி என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி HDFC பேங்க்குமே தன்னுடைய 1 இயர் லோ பிரைஸ் பக்கத்துல வந்திருக்கு. இங்கேயும் பல பேர் சும்மா உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு குரூப் வாங்கி வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. அப்படி வாங்கி வச்சிருக்கும் பொழுது இந்த HDFC பேங்க் முதல்ல மேல் நோக்கி திரும்பி வந்து லாபத்தை கொடுக்க போகிறதா, ஆக்சிஸ் பேங்க் கொடுக்க போகிறதா, அல்லது சரிந்து கீழே கிடக்கிறதே இந்த பேங்க் ஆஃப் பரோடா 1 இயர் லோ பிரைஸ் பக்கத்துல. அப்ப இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹைக்கு வருமா, ஒரு ரிவர்சல் போடுமா, அல்லது கனரா பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் லோ பிரைஸ்ல இருந்து மேலே ஏறி வந்தாலும் அது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. சோ கஷ்டம்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி எந்த ஷேர் முதல்ல ரிவர்சல் ஆகி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை மகிழ்ச்சி படுத்த கூடியதுல இது போன்ற பங்குகள்ல யாரு முதல் பண்ண போறா? சில பேர் என்ன நினைப்பாங்க, HDFC பேங்க் நினைப்பாங்க. ஆனா 6 மாசமாயி அது இன்னும் பழைய கையை வந்து தொடல. அதாவது இடையில வந்து கீழே விழுந்து மேலே ஏறி 8% காட்டிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பழைய கையை வந்து இன்னும் தொடல. அதே மாதிரிதான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பங்கு, பேங்க் ஆஃப் பரோடா எல்லாருமே சமீபத்திய லோன்ல வந்து விழுந்திருக்கான். அப்ப யாரு முதல்ல வந்து ரிவர்சல் போட்டு ஷேர் ஹோல்டர்ஸை ஹாப்பியாக போறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு, இதுல எந்த ஒரு ஷேர் திரும்பி தன்னுடைய பழைய ரிவர்சல் வந்து தொட்டாலும் பேங்க் எஃப்டில ஒரு வருஷமா போடக்கூடிய ரிட்டர்ன் பர்சன்டேஜோடவும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறாம கீழே வந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த பணம் பூரா லாக் ஆயிரும் ஸ்டாக் மார்க்கெட்ல.
அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேங்க் எஃப்டி அளவு கூட அது வந்து சேராது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எது வெற்றி? அந்த பேங்க் எஃப்டி போடும்பொழுது நீங்க பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து திருப்பி தர்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி நீங்க நினைச்ச நேரத்துல புக் பண்ணதும் ப்ராஃபிட்டா இருக்கணும், கையில் இருக்கக்கூடிய பங்குகளும் ப்ராஃபிட்ல தான், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. என்ன வேணாலும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம்னு நினைக்க பாத்தீங்களா? அதுதான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு சுதந்திரம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்து எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.